வந்து ரெஸ்டாரண்ட்டில் ஒரு புது ஆர்டர் வந்திருக்கு. ஆனால் அதில் அவங்க கேட்குறதெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஃபுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செலியன் கேட்கும்போது, ஆமாடா அவங்க வந்து இந்த லெபனிஷ் ஃபுட்டெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏமா உங்களுக்கு தெரியாதா என்ன, நீங்கள் வந்து செஞ்சு பழகிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி செலியன் கேட்கும்போது, அதிலடா சரியா வீடியோ பார்த்து நம்ம கற்றுக்கலாம், ஆனால் அதே மாதிரி வரும் டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாதுல்ல உடனடியாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏதாவது ஐடியா கொடு செலியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்கிறாங்க. இரு ஜெனி, நான் யோசிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சென்னையை சொல்கிறாரு. அந்த நேரம் பார்த்து ஈஸ்வரி கிட்ட பேசிட்டு இருந்த கோபி வந்து இதையெல்லாம் கேட்டுட்டு, இருங்கம்மா நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் கிட்ட வராரு. அங்கே வந்தவர் வந்து தண்ணி குடிச்சிட்டு, நீங்கள் பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், லெபனிஷ் டிஷ் செய்யறதுன்னு பெரிய விஷயம் கிடையாது, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா கீழ் மட்டத்திலேருந்து வேலை எல்லாத்தையுமே தூக்கி நம்ம தலையிலேயே போட்டுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லாரும் அவரையே பார்க்குறாங்க. ஆமாம், நான் தப்பாக எதுவும் சொல்லலை, லெபனிஷ் டிஷ் செய்யறதுக்கு வேண்டி தனியாக ஒரு ஷெஃபை வந்து அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதானே டெம்பரவரியா, அப்போ ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அதை கேட்டோன்னே செல்லியே இருந்துட்டு, அடா இந்த ஐடியா நமக்கு தோணாமல் போயிருச்சேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாக்யாமே வந்து ஆச்சரியமாக தான் கோபியை பார்க்குறாங்க. உடனே ஜெனி இருந்துட்டு, அது எப்படி டெம்பரவரியாக ஒரு ஷெஃப் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு உடனே கோபி இருந்துட்டு, ஆர்டர் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஷெஃபை நம்ம தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதில் தான் நம்ம திறமை இருக்குது, என்னதான் நமக்கு திறமை இருந்தால் கூட நம்ம ஸ்மார்ட்டாக எப்படி வேலை செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வேலை வந்து ஈஸியாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யாவுக்கு வந்து ஐடியா கொடுக்குறாரு. அதை கேட்டு சரியா இந்த ஐடியா நமக்கு தோணலையே, அப்பா நீங்கள் கிரேட்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ ஈஸ்வரி வந்து, படித்தா மட்டும் போதாது, அறிவு வேணும், அது உங்களுக்கு எல்லாம் இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் அது வந்து கோபிக்கு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை பற்றி பெருமை பேசுகிறாங்க. அவனுக்கு தெரியாததே இல்லை, அவனுக்கு எல்லா விஷயமே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஜெனி வந்துட்டு, இவங்க பேசுறதெல்லாம் விடுங்க ஆண்டி, ஆனால் அங்கிள் சொன்ன மாதிரி ஒரு ஷெஃபை வந்து போட்டுக்கலாம் தனியா, அது வந்து கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜெனி அப்படி சொன்னோன்னா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாக்கி அப்படி சொன்னோன்னா கோபியோட முகமே மாறி போயிடுது. உடனே அவர் அங்கிருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராதிகாவோட வீட்டில் காமிக்கிறாங்க. ராதிகா வந்து சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. ராதிகாவோட அம்மா வந்து, நீ இப்படியே உட்காந்துருந்தா மாப்பிள்ளை அப்படியே போயிடுவாருடி, அவருக்கு ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து கோபிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவர் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுறாரு. உடனே ராதிகா இருந்துட்டு, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கோபி இருந்துட்டு, நான் இங்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அம்மா என்னை நல்லா கவனிச்சுக்கிறாங்க, எனக்கு பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்குறாங்க, அவங்க நல்லா பார்த்துக்கிறதுனால தான் நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் உங்களை பார்க்க வந்தேன், நீங்கள் அப்போ நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. என்ன சொல்கிற ராதிகா, நீ இங்கே வந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாரு. நான் வந்ததை யாரும் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. கோபி வந்து அப்போ என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே சமாளிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் பேச்சை மாற்றிட்டு பாக்யாவை பற்றியும் ஈஸ்வரி பற்றியும் பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு கோபி. சரிங்க கோபி, நான் ஃபோனை வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ராதிகா வந்து அவங்க அம்மா கிட்ட, அவர் என்னை பற்றியோ மையை பற்றியோ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லைம்மா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, எங்களை பற்றி அவருக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை, அவர் வந்து அவரோட சந்தோஷத்தை மட்டுமே நினச்சி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவர் அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேற வருத்தப்படுறாங்க. அப்புறம் இங்கே பாக்யாவோட வீட்டில் காமிக்கிறாங்க. கோபி வந்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஈஸ்வரி வந்து கோபி தூங்குறதே பார்த்துட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு கோபி எந்திரிக்கிறாங்க. ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஈஸ்வரி வந்து, பாக்யா தான் கிச்சனில் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னமா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாப்பா பாக்யா தினமும் காலையில் நேரமாகவே எந்திரிச்சு இப்படி தான் சமைச்சிக்கிட்டு இருப்பா, வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்கிறாங்க. உடனே கோபி வந்து, நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் வந்து வராங்க. அங்கே வந்து பாக்யா பார்க்க வேண்டிய அவர் வந்த மாதிரி தெரியுது. அவர் வந்து அப்படியே கிச்சனில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பாக்யா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ பாக்யா கிட்ட வந்து, நான் வந்து இது வரைக்கும் செஞ்சதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிற பாக்யா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் பாக்யா வந்து அதை கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அப்புறம் அவர் பேசாமல் போய் படுத்து தூங்கிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் விடிஞ்சிருது. காலையில் வந்து பாக்யா வாக்கிங் போகிறாங்க. பாக்யா போய் கொஞ்சம் நேரத்திலே வந்து கோபியும் ஈஸ்வரியுமே வந்து வாக்கிங் போகிறதுக்காக போகிறாங்க. கோபி வந்து பாக்யா கிட்ட தனியாக பேசுறதுக்காக போகிறாரு. பாக்யா நடந்துட்டு இருக்கும்போது பாக்யா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. பாக்யா எதுவுமே பேசாமல் திரும்பி பார்க்குறாங்க. அப்போ மறுபடியும், நான் இது வரைக்கும் செஞ்சதுக்கெல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பாக்யா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ராதிகாவும் அங்கே வாக்கிங்க்கு வராங்க. பாக்யாவும் கோபியும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து ராதிகா பார்த்துறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அப்படி பேசிட்டு இருக்கிறத பார்த்தத உடனே அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது. கோபி வந்து அந்த வீட்டுக்கு வந்தது இஷ்டமே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஆனால் பாக்யா வந்து நடிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாக்கு வந்து சந்தேகம் வருது. ராதிகா வந்து குழப்பமான மனநிலையோடய நின்றுட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.